Good morning to Honorable present here. Today we will discuss about the case study on Good morning all. Myself Pranish from third year BSc CS ANPS. Today I am going to talk about the smart, which is an OS. OS is an operating system that manages the resources between the hardware and software between the human, and it simply manages the all over software and hardware. Hello everyone, myself Anandam from the department of BSCS AADS. இப்போ நான் எதை சொல்லணும்னா ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸை பற்றி சொல்கிறேன். ஆண்ட்ராய்டோட பேசிக்கான விஷயம் என்னன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லி ஓப்பன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் iOS பார்க்குறோம். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு பார்க்கும்போது அது ஒரு ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீ டு யூஸ், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் கஸ்டமைஸ் நிறைய வால்பேப்பர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு என்னன்னா கூகுளோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. லைக்ஸ் கூகுள் மேப்ஸ் ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அண்ட் ப்ளஸ் இதோட ஆப் வேரியன்ஸ் பற்றி சொல்லுவோம். இதில் வந்து கூகுள் ப்ளே இருக்குது, அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் அது எது வேணால் அண்ட் இதோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது, லைக் கூகுள் அசிஸ்டன்ட். அண்ட் இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸும் இருக்குது. லைக் ஈஸியாக நீங்கள் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து லோலியாக இருக்கும், ஹைலியாக இருக்கும். அண்ட் இப்போ அடுத்தது என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் iOS பார்க்குறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் iOS பார்க்கும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் இதோட இன்டர்ஃபேஸ் கூட ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கட் பண்ணிடுறேன் இப்போ சொல்கிறது. அண்ட் இதில் இருக்க ரெடியா அண்ட் இதில் இருக்க ஆப் ஸ்டோரில் வந்து ஹை குவாலிட்டி ஆப்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இதோட ரீசேல் ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு விட்டால் ரீசேல் ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். அந்த இதோட அப்டேட்ஸ் வந்து இயர்ஸில் இருக்கும். மோர் தென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. மேத்வைஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு ரீசன்ஸ் வந்து ஆப்பிள் மேத்வைஸ் வந்து மேத்வைஸ் வந்து மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது ஜிஏ கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு சிஸ்டம் ஃபஸ்ட் வந்து இதோட ஃபஸ்ட்டு மேத் வாய்ஸ் எக்ஸ் அது ரீபிராண்ட் மேத் வாய்ஸ் 1990. I am going to talk about Linux OS. Linux is a family of open source of Linux. இது வந்து ஒரு மோனோலித்திக் டிசைன், ஹை எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஷெல் ரெண்டாவது வந்து ஷெல் வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஓஎஸோட இன்டராக்ட் பண்ணுறது. இதோட எக்ஸாம்பிள் வந்து சி ஷெல், பேஷ், கோட் ஷெல். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா மல்டி யூசர், ஒரே சிமில்டேனியஸாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்டி டாஸ்கிங், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி, ஸ்ட்ராங் பர்மிஷன், ஸ்ட்ராங் செக்யூரிட்டியாக இருக்கும். அப்புறம் போர்ட்டபிலிட்டி, ரன் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர், வேரியஸ் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் ரன் ஆகும். அப்புறம் நெட்வொர்க் கேப்பபிலிட்டி வந்து டிசிபி ஐபி வந்து ஸ்டாக் ஃபார் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன். Android operating system key features, open source. Android software is free operating system. iOS operating system is operating system that mobile operating system. இது வந்து ஆப்பிள் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அது நான் மோஸ்ட் ஐஃபோன்ஸ், ஐபேட், வந்து ஐபாட் அந்த டிவைசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து க்ளோஸ் சிஸ்டம், ஈஸி டு யூஸ், செக்யூரிட்டி, ஆப் ஸ்டோர். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் சிஸ்டம் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரோல் வைக்கிறாங்க. அந்த ஆப்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் வைக்கிறாங்க. அண்ட் கண்டென்ட் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஈஸியாக இருக்குது. அது ஈஸி டு யூஸ். iOS வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. iOS வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, இதோட ஆப்ஸ் வந்து ஹைலி செக்யூர்ட் ஆப்ஸாக இருக்குது. யூஸ் அதாவது எந்த ஒரு கமெண்ட் பண்ணும்போது ஹைலி செக்யூர்டாக இருக்குது. அப்புறம் ஆப் ஸ்டோர், இந்த ஆப் ஸ்டோர் வந்து வைட் செலக்ஷன், ஹை குவாலிட்டி ஆப்ஸ் வச்சுருக்காங்க. iOS and Android. Like Samsung phones are used in Android, and iOS like iPhone, Mac. The importance of the
OS is like it is used for the abstraction, efficiency, and compatibility and convenience. It is primarily focused on abstraction. Plus we are ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது சேம் டைம் டேட்டா கலெக்ஷன், அப்புறம் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் சூஸ் அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து இதுக்கு